ஹலோ ஃபோக்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம பேசிக்காகவே பிடி அரேஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து இப்டாவோட லிக்விடிட்டி ப்ரீமியம் அண்ட் டைம் பேஸ்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை பற்றி பேசியிருப்போம். ஸோ ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற அரேஸ் தான் பிடி அரேஸ். பிடி அப்படிங்கிறது ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அரேஸ். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, நான் மொத்தமாகவே 2 பிடி அரேஸ் தான் ரொம்ப முக்கியமாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் ஆர்டர் ஃப்ளோவை வந்து முடிவு பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து ஃபேர் வேல்யூ கேப், இன்னொன்று வந்து ஆர்டர் பிளாக்ஸ். இந்த ஆர்டர் பிளாக்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்த்துக்கிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஐசிடி சொன்ன ஆர்டர் பிளாக்ஸை தான் ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட். பிகாஸ் ஹீ நேம்டு த கேண்டில்ஸ். ஆர்டர் பிளாக் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து அவரே ப்ளேஸ் பண்ணிக்கிட்ட. அப்படி அந்த ஆர்டர் பிளாக்ஸை பற்றி உண்மையாலுமே யாருக்குமே புரிதல் கிடையாது. இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலேயே ஆர்டர் பிளாக்ஸை பற்றி டீட்டெயில்டான லெக்சர் இந்த சீரீஸில் தான் இருக்க போகுது. பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ரீமியம் லெக்சர் இன் மை டிஸ்கார்ட். ஓகேவா? அந்த லெக்சரை வந்து திரும்ப நான் பப்ளிக் வேண்டி ரிலீஸ், அதே வீடியோவை ரிலீஸ் பண்ணல. அது அபவ் 1 hour வந்து குரூப் மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ண வீடியோ. ஸோ அதுக்கு பதிலாக நான் இப்போ பப்ளிக் வேண்டி மறுபடியும் அதே சீரியஸ். பிகாஸ் பிடி அரேஸ் அப்படிங்கிறதுல பயங்கரமான பிரச்சனை இருக்குது. எவ்ரி டவுன் க்ளோஸ் கேண்டில் இஸ் அன் புல்லிஷ் ஆர்டர் பிளாக், எவ்ரி அப் க்ளோஸ் கேண்டில் இஸ் அ பேரிஷ் ஆர்டர் பிளாக். அது ஓகே தான். ஆனால் அது ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி? அதுக்கப்புறம் டெலிவரி ஆஃப் த அல்காரிதம் ரொம்ப முக்கியமாக. டெலிவரி ஆஃப் த அல்காரிதம் எல்லாம் நான் இந்த சீரீஸில் நான் பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறதுல இருக்கிற பிரச்சனைகளை வந்து நான் ஃபஸ்ட்டு சரி பண்ண பார்க்குறேன். ரொம்ப டீட்டெயில்டான ஒரு லெக்சர் கம்மிங். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, வாட்ச் இட். உங்களுக்கு இருக்கிற வியூ வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எவ்ரி டவுன் கிளாஸ் கேண்டில் இஸ் அ புல்லிஷ் ஆர்டர் பிளாக். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஜேர்னலிங்கில், நான் இந்த பிடி அரேஸ் கோர் ஜேர்னலிங் இன்டகிரல்ஸ் அப்படின்னு ஏன் பேர் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஜேர்னலிங்கில் ரொம்ப 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 இன்டகிரலான பார்ட், ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆர்டர் பிளாக்ஸ், பிடி அரேஸ். ஆக்சுவலாக அதில் பிடி அரேஸில் ஆர்டர் பிளாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று. அதில் ஆக்டிவேட்டிங் த ஆர்டர் பிளாக், டீஆக்டிவேட்டிங் த ஆர்டர் பிளாக், இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து மார்க்கெட்லேயே யாருமே ட்ரேட் பண்ணாத மாடல்ஸ். பிகாஸ் தட் இஸ் மை ஓன் மாடல். ஓகே, ஆக்டிவேட்டிங் த ஆர்டர் பிளாக்லாம் இந்த சீரீஸில் பின்னாடி பார்ப்போம். இப்போது எவ்ரி டவுன் க்ளோஸ் கேண்டில் இஸ் அன் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த எவ்ரி டவுன் க்ளோஸ் கேண்டில் இஸ் அ புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது, க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்கும். இங்கிருந்து மார்க்கெட்டு ட்ராவல் ஆகி போய் இந்த விக்குக்கு மேலே ஒரு பாயிண்ட், சின்னதாக ஒரு விக்கு விட்டாலுமே தட் இஸ் ஆக்டிவேட்டட். இந்த ஆர்டர் பிளாக் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு 1 டேவோட ஆர்டர் பிளாக்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு 1 டேவோட ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த 1 டேவோட ஆர்டர் பிளாக் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 ஹவர்லேயோ இல்லை ஒரு 1 ஹவர்லேயோ மார்க்கெட் போய் இதுக்கு மேலே போன உடனே எஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்க, ஆக்டிவேட் பண்ணுற பிளேசஸ்க்கு போயிடுச்சுன்னு வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அடுத்த 1 டே கேண்டில் முடிவடைகிற வரைக்கும் அது ஆக்டிவேஷன் ஃபேஸஸ்லேயே தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? பவர் ஆஃப் 3 பிரகாரம் ஆர்டர் பிளாக்ஸை புரிஞ்சுக்கும் போது ஒரு கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்காக ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, இது வந்து டவுன் க்ளோசிங் கேண்டில். ரொம்ப கேவலமாக தான் வரைவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து டவுன் க்ளோசிங் கேண்டில். இந்த டவுன் க்ளோசிங் கேண்டிலில் வந்து மார்க்கெட் மேலே போய் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா இந்த பவர் ஆஃப் 3 1 டே, இதுக்கு அடுத்த பவர் ஆஃப் 3 ஆக்டிவேட்டிங் ஃபேஸ், அதுக்கு அடுத்த பவர் ஆஃப் 3 வந்து லிக்விடிட்டி இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மிட்டிகேட்டிங்காக இருக்கலாம். அது ஒரு தனி பவர் ஆஃப் 3. சரிங்களா? ஆர்டர் பிளாக்ஸில் அது 1 hour ஆர்டர் பிளாக்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்காக உருவாகிறது ஒரு பவர் ஆஃப் 3. அதுக்கு அடுத்த பவர் ஆஃப் 3 வந்து அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு அடுத்த பவர் ஆஃப் 3 மிட்டிகேட் பண்ணி அதுக்கு அடுத்த பவர் ஆஃப் 3 தான் டெலிவரி பண்ணும். இதுக்கு நடுவில் லிக்விடிட்டி இன்ஜினியரிங் ஃபேஸஸும் மார்க்கெட்டில் வரக்கூடும். ஸோ இந்த பேசிக்கான ஃபங்க்ஷனே புரியாமல் நீங்கள் வந்து 1 டே ஆர்டர் பிளாக்கில் இருப்பீங்க. மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போனதுக்கப்புறம் மேலே போயிட்டு அதே டேலே திரும்ப கீழே வரும்போது இந்த ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேஷனாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, விச் இஸ் வெரி ராங். ஓகே, அது ரொம்ப தப்பு. பவர் ஆஃப் 3ஸோட சேர்ந்து இந்த ஆர்டர் பிளாக்ஸை வந்து கான்செப்ட்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க.
இதே தான் வந்து பேரிஷ் ஆர்டர் பிளாக்குக்கும். பேரிஷ் ஆர்டர் பிளாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. மார்க்கெட் இது வரைக்கும் ட்ராவல் ஆகி போய் க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. இப்போது இந்த ப்ரைஸ் வந்து இங்கிருந்து ட்ரைவ் டவுன் ஆகி இந்த லோஸ்க்கு கீழே ட்ரேட் பண்ணி அந்த பவர் ஆஃப் 3 முடிக்கணும். அது 1 hour ஆர்டர் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 hour முடியணும். முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த 1 hour வில் மிட்டிகேட். ஓகேவா? அதுக்கு அடுத்த 1 hour தான் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் மிட்டிகேட் ஆகிறதே டெலிவரி பண்ணலாம். பட் பிகினர்ஸாக நீங்கள் இருக்கும்போது ஆர்டர் பிளாக்ஸ்னால் என்னென்னே புரியாமல் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி 3 பவர் ஆஃப் 3 ஃபேஸஸில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் 3ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கேண்டில். ஓகே, 1 hour கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்காக இருக்குதுன்னா அடுத்த 1 hour கேண்டில் முடிகிற வரைக்கும் அது பவர் ஆஃப் 3 அப்படின்னு அர்த்தம். பவர் ஆஃப் 3 அப்படிங்கிறது அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இது ஆர்டர் பிளாக்ல இருக்கிற பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன். இந்த பேசிக்கான ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் ஃப்ளோவை நீங்கள் முடிவு பண்ணணும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இன்னுமே நீங்கள் மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட்டை வந்து இன்டியூஸ் பண்ணுது, மார்க்கெட்டை மூவ் பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், யூ ஆர் ராங். இங்கே தேர் ஆர் நோ பையிங் ப்ரெஷர், தேர் ஆர் நோ செல்லிங் ப்ரெஷர். இங்கே இருக்கிறது எல்லாமே அல்காரிதமிக்லி கோடட். கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான பிரகாரம் மார்க்கெட்டோட டைரக்ஷனை, மூவ்மெண்ட்டை பர்சன்டேஜ் வைஸ் தே வில் மூவ் அப் அண்ட் டவுன் ஆர் கன்சாலிடேட் or whatever they can do. Okay, they can crack down it or they can explode it. அது அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை முடிவு பண்ணிக்குவாங்க. பட் இந்த பையிங் அண்ட் செல்லிங் பிளேசஸ் வந்து ஏன் இப்போ இங்கேருந்து கீழே வந்தது, இங்கே தான் எல்லா பையிங் ப்ரெஷரும் வந்துச்சா? இது ஒரு வீக்லி கேண்டில். பிட்காயினில் நம்ம வீக்லியில் இருக்கிறோம். இந்த இடத்துல தான் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த எஃப்விஜியோட சிஇ லெவல்ஸில் இருந்து தான் அத்தனை பையர்ஸுமே உள்ளுக்குள்ளே இன்டியூஸ் ஆகி இந்த வீக்லியை வந்து புஷ் பண்ணி மேலே போனாங்களா? பிடிஆர்ஏஸ். ஓகே, இந்த பிடிஆர்ஏஸ்க்கான காரணங்கள், அது உருவாக்கப்படுற காரணம், அங்கே திரும்ப அல்காரிதம் வந்து அதோட ப்ரோக்ராமை திரும்ப அதுக்கு கோட் செய்யப்பட்ட ப்ரோக்ராமை அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகும். உங்களோட ஸ்டாப்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, பையர்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு அதுக்கு தெரியாது. இட் வில் கம் டவுன் டு சம் கைண்ட் ஆஃப் பிடிஆர்ஏஸ் அண்ட் மூவ் அப். ஓகேவா? இங்கேயே பாருங்கள், மார்க்கெட் இங்கிருந்து ட்ரைவ் டவுன் ஆச்சா? ஏன் இந்த ஆர்டர் பிளாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸ் இல்லை இந்த ஆர்டர் பிளாக்கோட ஏரியாவுக்கு வந்த உடனே பை பண்ணி மேலே போகிறாங்க, பை சைடு லிக்விடிட்டி அட்டாக் பண்ணுறதுக்கு மேலே போகிறாங்க? பிகாஸ் திஸ் இஸ் அல்காரிதமிக்லி கோடட். இங்கே வந்து பையிங் ப்ரெஷர் கிடையாது, செல்லிங் ப்ரெஷர் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி அல்காரிதமிக்லி கோடட். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் பற்றின இந்த ஃபஸ்ட்டு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர் பர்டிகுலர் பீஸ் ஆஃப் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். இங்கேயே நான் அந்த எக்ஸாம்பிளை காட்டிடுறேன். திஸ் இஸ் 1 week ஆர்டர் பிளாக். கரெக்டாக? இந்த 1 week ஆர்டர் பிளாக்கை, இது 1 single கேண்டில் இஸ் அ 1 week ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்கை ஆக்டிவேட் பண்ணது இந்த கேண்டில். ஓகே, திஸ் இஸ் மிட்டிகேஷன் அண்ட் உடனடியாக டெலிவரி. சேம் கேண்டில் டெலிவரி. இந்த கேண்டில் ஆக்டிவேட் பண்ண கேண்டிலே திரும்ப கீழே உள்ளுக்குள்ளே வரும்போது திஸ் இஸ் நாட் மிட்டிகேஷன். இது வந்து விக் மிட்டிகேஷன் தான் ஆயிருக்குது, ஓப்பனிங் ப்ரைஸ் மிட்டிகேஷன் ஆக கிடையாது. பிகாஸ் ஆக்டிவேட் பண்ண பவர் ஆஃப் 3 க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பவர் ஆஃப் 3 ரிட்ரேஸ் பேக் ஆகிட்டு தான் மிட்டிகேஷன் கேண்டில் சம்டைம்ஸ் கேன் டெலிவர். பட் பிகினர்ஸாக இருக்கும்போது இதுக்கு அடுத்த கேண்டில் டெலிவரி பண்ணுறதை தான் நீங்கள் அந்த மாதிரி பிளேசஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ணலாங்கிறத பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள், இதை இப்போ இருக்கிற டெலிவரி ஆகிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள் வீக்லியில் திஸ் இஸ் அன் ஆர்டர் பிளாக். ஓகே, இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹைக்கு மேலே, இங்கே தானே க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துச்சு, இதோட ஹைக்கு மேலே மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி இன்ஜினியரிங் இங்கே நடந்திருக்குது, மிட்டிகேஷன் இங்கே நடக்கலை. திஸ் இஸ் மிட்டிகேஷன் இன்டு மீன் த்ரெஷோல்ட். இந்த ஆர்டர் பிளாக்கோட 50% வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் 50%ல் எக்ஸாக்டாக வந்து பையிங் ப்ரெஷர் இருந்தாங்கங்கிறது காரணமா? நோ. ஓகே, அப்சல்யூட்லி ஃபக்கிங் நாட். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அல்காரிதமிக்லி இட் இஸ் கோடட் டு ரிஜெக்ட் த ப்ரைஸ் அண்ட் டெலிவர் அபோவ். ஸோ இங்கே வந்து மிட்டிகேஷன், திஸ் இஸ் டெலிவரி கேண்டில். இது பிகினர்ஸ்க்கான ட்ரேடிங் ஐடியாலஜி கேண்டில், ஆர்டர் பிளாக்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் நாட். திஸ் இஸ் ஃபார் மோர் அட்வான்ஸ்டு ஜேர்னலிங் பர்சன்ஸ். ஓகே,
ஜேர்னல் பண்ணாமல் உங்களால் மார்க்கெட்டில் ஜெயிக்கவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், எழுதி தரேன். நான் 12 வருஷத்துக்கு மேலேயே மார்க்கெட்டில் இருக்கிறேன். ஓகேவா? மார்க்கெட்டை அதுக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலே நான் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட ரொம்ப சின்ன வயசுலேருந்தே மார்க்கெட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது. அது என்னோடது நல்லதாக சொல்லலாமா இல்லை கெட்டதாக சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது வந்து ஒரு ட்ரக்கு மாதிரி அடிக்ட் ஆகிடுச்சு. இதுலேயே தான் என்னோட டீனேஜ் அண்டு யங் ஏஜ் ஃபுல்லாகவே வந்து சாட்ஸ் அண்ட் சாட்ஸ் இதுலேயே தான் போச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் பண்ணாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸில் வந்து வரவு செலவு நான் இது ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்ணுவேன். இன்னும் 1000 டைம் கூட நான் ரிப்பீட் பண்ணுவேன் கன்ஃபார்மாக. பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு நேற்று நீங்கள் எங்கே ட்ரேட் எடுத்தீங்க, எதனால் ட்ரேட் எடுத்தீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல தரல. எனக்கு கால் பண்ணி, சார் நான் இந்த மாதிரி இவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன் பிரதர், இதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம்? லாஸை ரெக்கவரே பண்ண முடியாது. சரிங்களா? லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ண முடியாது. லாஸஸ் ஆர் யுவர் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணி உங்களால் எந்த அளவுக்கு அடுத்த தடவை மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எவ்வளோ காஷியஸாக, எவ்வளோ மெத்தடிக்கலாக, எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் ரேஷியோ அடுத்தது அமையும். அதை விட்டுட்டு நான் இப்படி பண்ணினேன், நான் என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் எதனால் நேற்று என்ட்ரு ஆனீங்க? ஏதாவது மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி என்ட்ரு ஆனீங்களா? அந்த மெத்தடை இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பேக் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, எத்தனை தடவை ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க? லைவாக மார்க்கெட் நடக்கும்போது அந்த மெத்தடை ஜஸ்ட் உட்காந்து எழுதி, இந்த இடத்துல மார்க்கெட் வருது, இங்கிருந்து ஆப்ஷன் சார்ட்டில் இங்கே வரைக்கும் போகுது, இல்லை ஸ்டாக்ஸில் இங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து அது நடக்குதா இல்லையா, நடக்கும்போது என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அதெல்லாம் மார்க்கெட் எப்படி வேலிடேட் பண்ணிச்சு, இன்வேலிடேட் பண்ணிச்சுங்கிற நோட்ஸ் எடுத்து அதை திரும்ப எத்தனை தடவை அப்ளை பண்ணி பார்த்தீங்க, அந்த மெத்தடை எவ்வளோ டைம் ஃபைன் டியூன் பண்ணீங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் எப்படி உங்களால் வந்து மார்க்கெட்டில் வந்து பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஓகேவா? என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் எப்படி அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணுவீங்க? இன்றைக்கி வந்து 10 லாட் எடுத்தோம், நாளைக்கு வந்து 100 லாட் எடுத்து 2 பாயிண்ட் பிடிச்சா போதும் அந்த 10 லாட்டில் பண்ண லாஸை வந்து சீக்கிரமாக சரி கட்டிக்கலாமா? ட்ரை இட். ஓகே, யூ ட்ரை இட், மார்க்கெட் வில் டீச் யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லெசன்ஸ்குள்ளே வரலாம். ஓகே, மார்க்கெட்டில் ஆக்டிவேஷன், டீஆக்டிவேஷன் பற்றி பேசிடலாம். இப்போ ஆக்டிவேஷன் பற்றி பேசிட்டோம். அது வந்து பவர் ஆஃப் 3, எத்தனை பவர் ஆஃப் 3 எடுத்துக்கும். இதில் லிக்விடிட்டி இன்ஜினியரிங் நடுவில் வந்து மார்க்கெட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்டிவேட்டிங் கேண்டில், மிட்டிகேட்டிங் கேண்டில் அண்டு டெலிவரிங் கேண்டில் வரும். இதில் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் பிளாக்கை டீஆக்டிவேட் பண்ண முடியும். ஒரு சுவிட்சை ஆன் பண்ணாமலே உங்களால் ஆஃப் பண்ண முடியுமா? அது ஆஃபில் தான் இருக்கும். அது எப்படி ஆன் பண்ணாமலே என்னால் எப்படி ஆஃப் பண்ண முடியும்? நோ வே. ஓகே, ஸோ இந்த ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. இங்கே இருக்கிற ப்ரைஸ் இங்கே கீழே வந்து மார்க்கெட்டை இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பவர் ஆஃப் 3 இதுக்கு மேலே போய் இந்த விக், இதுக்கு மேலே ஒரு விக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது விக் இருக்கும்ல எப்போவுமே, அப் க்ளோஸ் கேண்டலோட விக், அப்பர் விக். இந்த விக்குக்கு மேலே இதே டைம் ஃப்ரேம், இது என்ன டைம் ஃப்ரேம்? 1 டே டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. இந்த 1 டே டைம் ஃப்ரேமில் அடுத்த நாள், இது ஒரு நாள். ஓகே, இது 1 டே, இதுக்கு அடுத்த டே ஆக்டிவேட்டிங் டே, இதுக்கு அடுத்த டே இதுக்கு மேலே போய் க்ளோஸ் எபவ் பண்ணாதான், இந்த விக்குக்கு மேலே க்ளோஸ் எபவ் பண்ணாதான் திஸ் இஸ் டீஆக்டிவேட்டட். அது வரைக்கும் இந்த கேண்டில் இஸ் நாட் டீஆக்டிவேட்டட். இதுக்கு மேலே விக் விடலாம், க்ளோஸ் எபவ் தான் பண்ணக்கூடாது. க்ளோஸ் எபவ் பண்ணுச்சுன்னா திஸ் இஸ் டீஆக்டிவேட்டட். ஓகே, இதே தான் சேம் ஃபார் பேரிஷ் ஆர்டர் பிளாக், சாரி புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இங்கே இருக்கிற ப்ரைஸ் இங்கே போய் இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அடுத்த கேண்டில், இது என்ன டைம் ஃப்ரேமோ அந்த டைம் ஃப்ரேம் கேண்டில் இந்த லோஸ்க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் திஸ் இஸ் நாட் டீஆக்டிவேட்டட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோர் ஜேர்னலிங்கான ஒரு விஷயம். இந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பிளாக்கை பாருங்கள். இது ஆர்டர் பிளாக்கோட ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷன். இதுக்கு அடுத்தது நான் இந்த ஆர்டர் பிளாக்கில் இருக்கிற டெலிவரி ஆஃப் அ பிடி அரே வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எது இருந்துச்சுனாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு வேளை நான் இந்த வீடியோ போட்டேன்னா
அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கான டவுட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப்லேயே வீடியோ சீரீஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஃபேஸ்புக்லேயும் சேர்த்து போஸ்ட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. யூ சஜஸ்ட். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஐடியா இல்லை. என்னோடய ஃப்ரீ டைம்ஸில் நான் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். அண்டு கொஞ்சம் பிஸியான பர்சனலாக வேறு பிஸ்னஸும் நான் பண்ணுறேன். ஸோ அந்த பர்சனலான ஒர்க்ஸ் இருக்கும்போது என்னோடய வீடியோஸோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 3 வருஷத்தில் இன்னும் 3.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து. இன்னும் 100 வீடியோ கூட நான் போடல. அப்படின்னா கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இதில் அப்பப்போ நான் வரும்போது மட்டுமே ஒரு 10-20 வீடியோ போட்டு போயிடுவேன். அப்படின்னா ஒரு 8 to 9 டைம்ஸ் தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டிருக்கிறேன். இனிமேல் வீடியோ போட பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, அந்த டைமில் கொஞ்சம் வீடியோ போடுறேன். இந்த ஆர்டர் பிளாக்ஸ் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்லேயே டெலிவரி பார்த்துருவோம், அது அடுத்த வீடியோஸில். அதுக்கப்புறம் டெலிவரி ஆஃப் அல்காரிதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். இட் வில் சேஞ்ச் யுவர் வியூ அபவுட் த மார்க்கெட். ஓகே, அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோட வந்து உங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் ட்ரேட் சேஃப். ஓகே, தேங்க்யூ.